ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஐபிஓ செப்டம்பர் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா, அப்படி அப்ளை பண்ணினா எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷனை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் டே அன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரீட்டெயில் கேட்டகரியில் 3.61 டைம்ஸும் ஓவராலாக 1.53 டைம்ஸும் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஆக்சுவலி ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 525 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் பேண்டு. இஷ்யூ சைஸ் 831 கோடி. ரீட்டெயில் ரிசர்வேஷன் 10%. ஸோ ரீட்டெயிலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 83 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் ரீட்டெயில் கேட்டகரியில் 3.61 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அதிகமாக ஆன மாதிரி தெரியுது. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 7ஆம் தேதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓவில் 363 கோடி வந்து ஆல்ரெடி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக 831ல் 363 ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் 510 ரூபாய் ஒரு ஷேர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு அலாட் ஆகியிருக்கு 510 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில். ஸோ அதனால் ரீட்டைல் பீப்புள் அப்ளை பண்ணுறப்ப 510 ரூபாய் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிடாதீங்க. கட் ஆஃப் அப்படின்றதே கிளிக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அப்பர் ப்ரைஸ் பேண்டான 525 ரூபாய் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். தட் மீன்ஸ் எந்த ஐபிஓ ப்ரைஸ் பேண்டில் 500 ரூபாயிலேருந்து 525 ரூபாயில் எந்த ப்ரைஸில் அலாட் ஆகுதோ அந்த ப்ரைஸ் மட்டும் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரீட்டைல் பீப்புள் எப்போவுமே கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. இதில் இன்னொரு மைனஸ் விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஷேர் 510 ரூபான்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ரீட்டைல் கேட்டகரி நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 525 ரூபாய் ஹெச்என்ஐக்கும் தான். ஸோ அப்பர் ப்ரைஸ் பேண்டானா 525 ரூபாய் அப்படின்னு தான் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்க போகிறாங்க. பட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு லாக்கிங் பீரியட் இருக்குது. அதனால் இப்போ லிஸ்ட் ஆகிற டைமில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. பட் இருந்தாலும் இவர்களுடைய லாக்கின் முடிகிற டைமில் கண்டிப்பாக வந்து செல்லிங் ப்ரெஷர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 1 மந்த்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்டில் தான் அலாட் ஆகும். பட் இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 510 ரூபாயில் அலாட் ஆகியிருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இதனாலேயே நிறைய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ரீட்டைல் பீப்புள்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் பீப்புளுக்கு ரொம்ப கம்மியான ரிசர்வேஷன் தான், 10% தான், வெறும் 83 கோடி தான். அப்படின்றனால ரீட்டெய்லர்கிட்ட கண்டிப்பாக கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்க, நெக்ஸ்ட் ப்ரோக்கர்ஸ் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கர்ஸுமே அப்ளை பண்ணலாம், மே அப்ளை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்கருமே சொல்லலை. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 6ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு பார்த்தோன்னா 15 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்லேயும் 12 ரூபாய் அப்படின்ற மாதிரி இன்னொரு வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் 3% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ்லேயே ஃபைனல் வியூ சொல்லியிருந்தேன். ஒரு ரிமைண்டருக்காக அதை மறுபடியும் நம்ம பார்த்துறது நல்லது. இந்த பேங்க் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு பேங்க் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்ல சூப்பராக இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசெட் ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் பார்த்தோன்னா பேங்கிங் பிஸ்னஸ். காம்படிட்டர்ஸ் கேவிபி, சிட்டி யூனியன், ஃபெடரல் பேங்க், ஆர்பிஎல், சவுத் இந்தியன் பேங்க், டிசிபி இது மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரி பியருக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. பிஇ 9.1 அப்படின்றது ரொம்ப சீப்பும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி ரொம்ப குட் கம்பெனி தான். இண்டஸ்ட்ரி க்ரோத்தும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. இந்த பேங்க் பார்த்தோன்னா 100-year ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஸோ கொஞ்சம் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இவர்களுக்கு, நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஐ திங்க் இந்த ரெவன்யூ இன்கமில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் செக்டர் பேங்க் ரொம்ப ஃப்யூச்சரில் ஹை க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இந்த கம்பெனி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்யூச்சரில் ஹை க்ரோத் ஆகும் அப்படின்னு நினச்சா தான் அந்த கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும். பட் நிறைய பேங்க்ஸ், நிறைய ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் நிறைய நல்ல நல்ல பிளான்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் லாங் டேர்முக்கு சொல்ல முடியாது எந்த பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், எது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு. இன்றைய சுச்சுவேஷன் படி எனக்கு வந்து இந்த பேங்க்கு லாங் டேர்முக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். நான் பர்ஃபார்மிங் அசெட்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. வெரி குட் ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனி தான், இருக்கிற பேங்க் தான். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் 510 ரூபா ஒரு ஷேர் அப்படின்னு வாங்கியிருக்காங்க, அப்படின்னு அலாட் ஆகியிருக்கு அவர்களுக்கு. இது வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பார்த்தோன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வெறும் 3% ப்ரீமியமில் தான் கிரே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் ஓகே தான் இன்றைய நிலவரப்படி. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். லாங் டேர்ம் பர்பஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பர்பஸ் இந்த 2 பர்பஸ்க்காகவும் நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு அமௌண்ட் பே பண்ணியும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னா சொல்லிக்கலாம். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட டிமேட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.